ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தொடர்ந்து கார் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் அப்படின்றது பார்த்துக்கிட்டு வரோம். கார்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது வந்துட்டு ஆர்பிஎம்னா என்ன, அது எப்படி செயல்படுது, அதனால நமக்கு என்ன பலன், என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத பார்த்துருந்தோம். அண்ட் அடுத்தது மைலேஜை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் நிறைய வந்துட்டு பயனுள்ள வீடியோஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் போய் பார்க்கலனா மறக்காம பாருங்க. அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா கார் ஏசி. கார் ஏசியில் என்ன இருக்கு, நான் யூஸ் பண்றேன், ஓகே அவ்வளவுதான். கார் ஏசி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணா பெட்ரோல் பிடிக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மட்டும் கிடையாதுங்க. கார் ஏசியை நம்ம முறைப்படி சரியாக பயன்படுத்தாததுனால நமக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளங்கள் அப்படின்றது வரும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார் ஏசியை நம்ம எப்படி தான் பயன்படுத்துறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சிலர் கூலிங் வரல, சிலர் எப்படி நான் அதை யூஸ் பண்ணுறதுனே தெரியல, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்னு போடுறாங்க, போட்டால் ஓவர் கூலிங் ஆகிடுது, உள்ள ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நான் குறைஞ்சது எவ்வளோ நேரம் தான் அந்த ஏசியை வந்து பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் எனக்குள்ளேயே இருந்துச்சு. ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருக்கக்கூடியவங்க, ஸோ அவங்க கிட்ட எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த வீடியோ அப்படின்றது மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு டிரைவர்ஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு கார் டிரைவர் என்ன இருக்காங்க, அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால அனுபவங்கள் அப்படின்றதும் இருக்கு, ரிசர்ச் மூலியமா ஆர்என்டி மூலியமா நம்ம வந்துட்டு இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்த்து சொல்றதும் இருக்கு. நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கு, எல்லாமே ட்ரூ தான். எதுவுமே வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு குட்டாம் போக்கோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி சொல்றது கிடையாது. பாருங்க, இன்டர்வியூ நம்ம இவ்வளவு நேரம் கொடுக்குறோம், அதனால வந்துட்டு உள்ள போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எந்த சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க, நான் இன்ஸ்டன்டா எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். ஏன் ஒவ்வொரு காரனுடைய டயர் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து ஒவ்வொருத்தரா மெசேஜ் பண்ண அதுக்கு ரிப்ளை அப்படின்றதையும் கொடுத்துட்டு இருக்கிறேன். எக்கச்சக்கமானவர் நம்மள்ட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு பிராண்டு பேரையும் வச்சு. முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். கார் ஏசியை நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்துறோம், முறையாக அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு வந்துட்டு எரிபொருள் அப்படின்றது சேவிங்ஸ் ஆகுங்க. ஏன்னா அந்த கார் ஏசியோட இன்ஜின் அதில் தான் வந்துட்டு சுத்திட்டு இருக்கோம், அதனால எரிபொருள் கம்மியாக செலவாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஏசியோட லைஃப் அப்படின்றது அதிகமாக இருக்கும். நல்லா வந்துட்டு குளிர்ச்சி அப்படின்றது காருக்குள்ளே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணாலே போதும். காரினுடைய லைஃபும் சரி, வண்டியினுடைய லைஃபும் சரி நிறையா இருக்கும், ஏசியினுடைய லைஃபும். ஏன்னா முக்காவாசி ஏசினால தான் இங்கே நிறைய செலவு அப்படின்றது வருது. செகண்ட் ஹேண்ட் கார்லலாம் அதிகமாக ஏசி ப்ராப்ளம் தான் வருது, அதை முறையாக பராமரிக்கிறதுனால. சின்ன ஒரு விஷயத்த மாற்றணும்னாலும் அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கு, 10,000 5,000 இந்த ரேஞ்சில் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது கூட சரி பண்ணியும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. முதல் விஷயம், கார் ஏசியை பயன்படுத்தும் போது நம்ம இந்த விஷயத்த கவனிச்சே ஆகணுங்க. அதாவது நிறைய பேர் என் கார்ல கூலிங் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, காரை நல்லா வெயில்ல பார்க் பண்ணிடுவாங்க. வண்டியை எடுத்த உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா ஏசி எல்லாத்தையுமே ஆன் பண்ணிடுவாங்க. இப்படி ஆன் பண்றதுனால அந்த பிளாஸ்டிக்கோட ஹீட் வந்துட்டு அந்த கூலிங்ல பட்டு உடனே வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி அதை நம்ம ஸ்மெல் பண்றதுனால இதனால கேன்சர் கூட வரும்னு சொல்றாங்க. பட் எக்ஸாக்ட்லா அது எப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, அந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் நம்ம உள்ள போறதுனால நமக்கு மூச்சு திணறல் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம போனோம்னா நமக்கு வந்து லாங் டிராவல் போக கூட தலைவலி வந்துட்டு அதிகமா எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, அதையும் நான் சொல்றேன் நான். அப்ப நம்ம காரை எடுத்த உடனே வண்டி நல்லா கூலிங் ஆகணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம 4 விண்டோஸையும் கீழே இறக்கணும். முடிஞ்சா நீங்க வந்துட்டு டோரை திறக்கிறீங்கன்னா கூட 4 டோரையும் திறந்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வண்டி எடுக்கிறது இட்ஸ் பெட்டர். ஸோ இல்ல நான் வந்துட்டு இப்போ உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்ற பட்சத்துல 4 விண்டோஸையும் ஓப்பன் பண்ணிடுங்க. விண்டோஸை கீழே இறக்கி விட்டுட்டு நீங்க அடுத்தது என்ன செய்ய போறீங்கன்னா, வண்டியை லைட்டா வந்துட்டு மூவ் பண்ணுங்க. ஃபேன் மட்டும் தான் அந்த இடத்துல ரன் ஆகணும், வேற எதுவும் ரன் ஆகக்கூடாது. ஏசியை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போங்க. உள்ள இருக்கிற ஹீட்டு, அந்த பிளாஸ்டிக் ஹீட் ஆனது எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு கூலிங் ஆயிடும். கூலிங் ஆனது பிறகு நீங்க வந்துட்டு ஏசி ஆன் பண்றது. வண்டி வந்துட்டு அதிகமா கூலிங் பண்றதுக்கு அது டைம் எடுத்துக்கும். நிறைய வந்து இன்டீரியர்லாம் ஆட்டோமேட்டிக் ஏசிலாம் நிறைய விஷயங்கள் அப்படின்றது அது பண்றதுக்காக டைம் எடுத்து ஏசியை வந்துட்டு கம்ப்ரஸர் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால ஃபியூல் செலவாகும். ரெண்டாவது, உள்ள வந்துட்டு தேவையில்லாத அந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல்ல நம்ம வந்துட்டு எடுக்க தேவையில்ல. இது எல்லாமே வந்துட்டு கம்மியாயிடும். ஸோ ஈஸியா கூலிங்கும் வந்துட்டு ஆயிடும். ரெண்டாவது விஷயம், கார்ல பாத்தீங்கன்னா ஏசில ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸ் எல்லாருமே ரொம்ப தவறா வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. எடுத்த உடனே என்னமா பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல அப்படியே ஆட்டோ மோட் அப்படின்றது ஆன் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஆட்டோ மோட் ஆன் பண்ண உடனே அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இருக்கிறதுல லோ கூலிங் அப்படின்றது எடுத்துக்கும். அதாவது வந்துட்டு ஒரு 18 20 இந்த ரேஞ்சுக்குள்ள அது வந்துடும். இந்த ரேஞ்சுக்குள்ள வந்தது அப்படின்னா அது வந்துட்டு டைரக்டா அது நம்ம ரூமு கிடையாது, மேல செவுத்துல அடிச்சு அதுக்கப்புறம் கீழே வர்றது அந்த மாதிரி கிடையாது.
டைரக்டா அந்த ஏசி நம்ம மேல அடிக்கும். அப்ப கம்ப்ரஸர் என்ன ஆகும்னா அந்த ஹீட்லயே நிறைய லோடு அப்படின்றது எடுத்துக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்னா நீங்க ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஆட்டோமேட்டிக் பயன்படுத்திக்கலாம். இல்ல நீங்க 2 பேர் தான் போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்துட்டு நார்மல் செட்டிங்ஸ், அதாவது ஒரு 25 நீங்க மெயின்டைன் பண்றது இட்ஸ் பெட்டர். ஸோ 25ல மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க ஃபேனோட ஸ்பீடை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருங்க. அதாவது 2 பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் ஸ்டேபிளா உள்ள கூலிங் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். மூணாவது விஷயம், ஸோ ரீசர்க்குலேஷன் மோட் அப்படின்றத செட்டிங்ஸ்ல ஆன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ்ல எதுக்காக அந்த ரீசர்க்குலேஷன் மோட ஆன் பண்றோம் அப்படின்னா, இது என்ன ஆகும்னா வண்டிக்குள்ள இருக்கிற கூலிங் மட்டும், ரீசர்க்குலேஷன்னா உள்ள இருக்கிற காத்தையை இழுத்து 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 அது வந்துட்டு கூல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஆல்ரெடி வண்டி கூலிங்கா இருக்கு அப்படின்றதுனால அது உள்ள இருக்கிற காத்தையை மறுபடியும் உள்ள இழுக்குது அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ரஸருக்கு இங்க வேலை இருக்காது, ஃபேனுக்கு மட்டும் தான் இங்க வேலை இருக்கும். ஸோ இதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வெளியில இருக்கிற வந்துட்டு டஸ்ட் வராது, அது நல்ல விஷயம் தான். ஆனா பிரச்சனை வந்துட்டு என்னன்னா, ஸோ உள்ள இருக்கிற ஏரு நீங்க வந்து மூச்சு விடுறீங்க, அந்த காத்தே சுத்தி 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 வர்றதுனால இது உங்களுக்கு ஒரு கட்டத்துல தலைவலி வரும். அந்த தலைவலி இரிட்டேஷன் இருக்கக்கூடாதுன்னா நீங்க வந்துட்டு ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் நீங்க கார்ல ரொம்ப தூரம் லாங் டிரைவ் போறீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் காரை விட்டு இறங்குறது, டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறது பெட்ரு. இல்ல என்னால அதெல்லாம் முடியாது, நான் ரன்னிங்ல போயிட்டு இருக்கேன், முக்கியமான வேலைக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க ஜஸ்ட் நீங்க விண்டோஸை வந்துட்டு இறக்கி விடுறது, அது வந்துட்டு தவறான காரியம் தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒண்ணு மேல ரீசர்க்குலேஷன் மோட் அப்படின்றது இருக்கும். அதாவது வெளிக்காற்று வந்துட்டு உள்ள வர்ற மாதிரி ஒரு மோடு இருக்கும். அந்த மோட எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே போதும், வெளியே இருக்கிற காத்தை வந்து அது உள்ள இழுக்க ஆரம்பிச்சிடும். உள்ள இழுத்து அதை வந்துட்டு கூல் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அதை ஏன் நம்ம அதிகமா ஆன் பண்ண மாட்டோம்னா, வெளியில இருக்கிற காத்துல டஸ்ட் வரும் ஒண்ணு, ரெண்டாவது அது ஹீட்டான காத்து தான் உள்ள தள்ளும். ஹீட்டான காத்து ஃப்ரெஷ்ஷான காத்து தான் வரும், பட் வந்துட்டு ஹீட்டா தள்ளுறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த காத்தை கூல் பண்றதுக்காக கம்ப்ரஸர் வேலை பார்க்கும். அதனால ஃபியூல் அப்படின்றது அதிகமா அது எடுத்துக்கும். பட் 1 மணி நேரம் இதெல்லாம் நமக்கு பெருசா வந்துட்டு எடுத்துக்காது. அதனாலதான் ஒரு சிலர்லாம் ரூமுக்குள்ளே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி அப்படின்றது வரும். நான்காவது, ஏசியை நம்ம முதல்ல சொன்னதுதான், அதிக நேரம் பயன்படுத்தணும் அப்படின்னா அப்ப அதிக நேரம் பயன்படுத்தக்கொள்ற வெளியில இருக்கிற காற்றை, ஃப்ரெஷ் ஏரை வந்து நம்ம உள்ள அலோவ் பண்ணணும். இதனால தலைவலி அப்படின்றது குறையும். அதே போல வந்துட்டு ஏசியை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய விண்டோல கரெக்டா மூடி இருக்கா அப்படின்றது பாருங்க. இந்த மிஸ்டேக் நான் அடிக்கடி நிறைய பண்ணுவேன். பின்னாடி உட்காந்து வர பேசஞ்சர் ரிலேட்டிவ் என்ன செய்வாங்கன்னா, அதை வந்து ஜஸ்ட் இறக்கி பார்ப்பாங்க, இறக்கிடுவாங்க. அது அவங்களுக்கு ஃபுல்லா அழுத்தி மூடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. நான் பின்னாடி வந்துட்டு அந்த ஃபில்டர் போட்டிருக்கிறதுனால எனக்கு அது வந்து அதிகமாக விசிபிலிட்டி தெரியாது. அந்த வந்து மேக்னெட்டிங் விண்டோஸ் கவர் போட்டிருக்கிறதுனால அது என்ன பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்க்கல எல்லாம் க்ளோஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஆர்என் பயன்படுத்தக்குள்ள தான் எனக்கு தெரியும், என்னடா சவுண்ட் இவ்வளோ லவுடா கேட்காது, வெளியில இருக்கிற சத்தம் உள்ள வராது, என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு தான் அப்புறம் எல்லா விண்டோஸையும் மூடுவேன். இதனால உள்ள காத்து வெளியில போய்கிட்டே இருக்கும், ஏசி கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால எல்லாத்தையும் வந்து கரெக்டா மூடிக்கோங்க. நம்ம ஏசியை வந்துட்டு இப்ப பயன்படுத்தல இல்லைங்களா, ரொம்ப தூரம் போயிட்டு வரோம். இப்ப நான் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட வந்துட்டு 1200 சம்திங் வந்துட்டு கிலோமீட்டர் வந்துச்சு. இந்த டைம்ல என்ன பண்ணணும்னா, ஏசி ஃபில்டரை நான் கிளீன் பண்ணணும். ஸோ வந்து அதை தொடச்சி போடணும், இல்லை வந்து வேற ஃபில்டர் கூட மாற்றி போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வந்துட்டு அது கம்மி ரேட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏசி லைஃப் நல்லா வரும், ஏன்னா அது டஸ்ட் படிஞ்சு அது போயிட்டே இருக்கிறதுனால. ஸோ அதை வந்துட்டு மாற்றிடணும். நானும் கூடி சீக்கிரம் மாற்றுவேன், அதுக்கான வீடியோஸையும் நான் போடுறேன். நான் இதை நம்ம பண்ணிட்டாலே போதுங்க, ஏசியோட லைஃபும் நல்லா இருக்கும், இன்ஜினோட லைஃபும் நல்லா இருக்கும். ஏன்னா ஏசி வந்துட்டு அதிகமாக ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா இன்ஜினுக்கு வந்து லோடிங் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன். வர புது கார்ல எல்லாம் 4 முடிஞ்சிருச்சுங்க, அதை விட்டுருங்க. இப்போ வர இது வந்து மெயின் பாயிண்ட் எல்லாம் நம்ம சொல்றோம். இப்போ வர புது கார்ல எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஸோ வந்துட்டு ஈகோ மோடு அப்படின்றது இருக்கும், ஈகோ மோடு அப்படின்ற ஒன்று இருக்கும். அதை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலையெல்லாம் அதுவே பண்ணிக்கும். அதாவது வந்துட்டு உள்ள இருக்கிற காத்தை வந்துட்டு வெளியில அனுப்புறது. ஸோ அது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நம்ம மூச்சு விடுற காத்து உள்ள வந்துகிட்டே இருக்கு, நம்ம உள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே மூச்சு விட்டு அந்த காத்து ரீசர்க்கிள் ஆகி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு கொஞ்ச நேரம் கட் ஆஃப் பண்ணி வந்துட்டு விட்டுக்கும். அதை நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அதே போல ஏசியை வந்துட்டு நீங்க அதிகமா டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 22ல இருந்து 25 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பட் நான் 27 அப்படின்றது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் போனால் தான் 25 அப்படின்றது வரும். ஏன்னா அதிகமாக நாங்கள் 2 பேர் போவோம், அப்போ வந்துட்டு 27 இந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். அதுவே கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப கூலிங்காக வந்துட்டு இருக்கும், காலெல்லாம் விறுவிறுன்னு இழுக்கிற மாதிரிலாம் ஆகிடும். ஸோ ஏசியை பயன்படுத்திக்கிட்டு. ஆமாங்க, உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கா, இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நான் அண்ணன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ காலெல்லாம் ஒரு மாதிரி விறுவிறுன்னு இழுக்க ஆரம்பிச்சு கார்ல ஜில்லுன்னு வந்துடும். ஸோ ஒரு மாதிரி இருக்கும், கால் வந்துட்டு ரொம்ப தூரம் கூலிங்கே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்குள்ள. அதனால தான் அடிக்கடி இறங்கி வந்துட்டு ஏறிடுவேன். சிலருக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம்,
நான் கார்ல போயிட்டு இருக்கிறேன் நான், அப்போ எனக்கு வந்துட்டு ஏசி கூலிங் ஓகே அப்படின்ற பட்சத்தில் நான் ஏசியை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாமா, அதாவது வந்துட்டு ஃபேன் ஓடிட்டே இருக்கும் பட் ஏசியை மட்டும் நான் ஆஃப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். தாராளமாக ஆஃப் பண்ணிக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஏசி ஆஃப் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஓட்டிக்கலாம். பட் இந்த ஃபேன் வந்துட்டு ரன்னிங்கில் இருக்கக்குள்ளே தான் நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணணும். ஸோ ஏசி ஆஃப் பண்ணிட்டு அது மொத்தமாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் மோடு அப்படின்றது போடாதீங்க. ஏன்னா அந்த ஈரப்பதம் அப்படின்றது இருக்கும் ஓப்பனில் இருக்கிறதுனால. ஸோ அந்த ஈரப்பதம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால ஏசி ஓடிட்டு இருக்கக்குள்ளே வந்துட்டு ஏசி ஆஃப் பண்ணிடுங்க. ஏசி ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதை ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் மூட் அப்படியே வந்துட்டு ஓடிட்டு இருக்கணும். பட் எனக்கு நெசசரியா இருக்கும், நீங்க வந்துட்டு அதாவது டெம்பரேச்சரை குறைச்சி வச்சிட்டீங்கனாலே போதும், குறைச்சில அதிகப்படுத்தி வச்சிட்டீங்கனாலே போதும். ஒரு 27, 28 இந்த மாதிரிலாம் வச்சிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுவே வந்துட்டு ரீகட் ஆஃப் ஆகி அதுவே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அது பெஸ்ட். ஏன்னா நீங்க ஆப்ரேட் பண்றதை விட அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். மோட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஈகோ மோட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை அதுவே எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஏசியை பயன்படுத்தும் போது பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதிகமா ஏசியில வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஸ் தாங்க. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு உங்களுக்கு சரியா கூலிங் வரல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு அந்த கூலிங் சிஸ்டம் தான் ப்ராப்ளம் இருக்கும். அப்படின்னா அந்த கேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூலிங் அப்படின்றது அதிகமாக உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் முறைப்படி வந்துட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நீங்கள் ஏசியை வந்துட்டு சரி பார்த்துக்கிறது பெட்ரு. அப்புறம் ஏசி செயல்படும் போது குறைவான அப்புறம் மோசமான வாசனை வருது, அப்புறம் காற்று ப்ரெஷரும் கம்மியாக தான் வருது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஏசி ஃபில்டர் வந்துட்டு மாற்றியே நீங்கள் ஆகணும். என்னை பொறுத்தளவுக்கு ஏசி ஃபில்டரை மாற்றிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை வந்து தட்டி போடுறது, காற்றடிச்சு போடுறது அதெல்லாம் வேணாம். இது ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று அங்கேருந்து வெளியிலேருந்து என்னென்ன வந்துட்டு தூசுக்கு எல்லாம் வருதோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் வரும். அது ஃபில்டர் பண்ணி சேகரித்து வச்சுக்கும். அந்த ஃபில்டர்லேயே மறுபடியும் காற்று பட்டு பட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வந்துட்டு ஏசி மாதிரி தான் பட்டு 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 அது இன்னும் வாசனை அப்படின்றது மோசமாக இருக்கும். அதே போல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வண்டியில் வந்துட்டு அதிக லோடு இருந்து நம்ம வந்துட்டு ஏசி கம்ப்ரஸரை போட்டால் அது வந்துட்டு எப்பவும் போல தான் எடுத்துக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாதுங்க. எப்படி வண்டியில் அதிகமாக வெயிட் ஏறினா நமக்கு வந்துட்டு ஃபியூல் அதிகமாக எடுத்துக்குதோ அதே போல தான் வண்டியில் வெயிட் ஏற ஏற உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏசி வந்துட்டு அதையும் கூல் பண்ணும். ஸோ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொத்த இடத்தையும் கூல் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் காற்றை உங்களுக்கு கொண்டு வரும். வீட்டையே உங்களுக்கு கூல் பண்ணி கொண்டு வரும். அதே போல தான் காரில் இருக்கிற எல்லா இடங்களுக்குமே போயிட்டு காரை மொத்தமாக கூல் பண்ணிட்டு தான் அது உங்ககிட்ட வந்துட்டு கூலிங் அப்படின்றதே கொண்டு வரும். அதனால நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் லோடு இதெல்லாம் ஏற்றுறீங்களோ ஸோ அதெல்லாம் கூல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா உங்ககிட்ட வரும். அதனால தான் அதிகமான பர்சன் வந்துட்டு நம்ம காரில் ஏறினாங்க அப்படின்னா ஏசி கூலிங் அப்படின்றது கம்மியாக இருக்கும். எண்டுக்கு வந்தாச்சுங்க. அதாவது கார் ஏசியை நம்ம முறையாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். குளிர்திறன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும், எரிபொருளை சேமிக்கலாம். ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா ஆயில் காலம் நீடிக்கும். அண்ட் அதே போல் காற்று சுத்தமாக இருக்கும். அப்புறம் அலர்ஜி, தூசு இது போன்ற பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு வராது. காற்று உள்ள பார்த்தீங்கன்னா ஸோ சரியான முறைப்படி வந்துட்டு அது எல்லாமே ரீசர்க்குலேஷன் அப்படின்றது ஆயிட்டு இருக்கும் அப்படின்றது தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஆக்சுவலி வந்துட்டு ஏசியை பயன்படுத்தக்குள்ள எனக்கு வந்துட்டு இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே இருந்துச்சு. பட் உங்களுடைய கன்ஃபியூஷனுக்கு வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஓகே எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா அதை வந்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது பத்தியாவது பேசணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. காரை பத்தி உங்களுடைய நண்பர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம். பாய்.